படம் சூப்பர்னா எப்பயும் போல் படம் சூப்பர். 2017 ரிலீஸ் ஆச்சு, மறுபடியும் ரீலீஸ் ஆகுது. அப்பயும் பார்த்தோம், இப்பயும் பார்க்கும்போது அதே மாதம் அதே கிளாஸ் படம் சூப்பராக இருக்குது. வந்து ரீவிசிட் பண்ணி பாருங்கள் குடும்பத்தோட. அதாவது கடைசி படம்னும் போது எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணும் போது சும்மா மொதல் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள். என்ன கேட்டீங்க? என்ன இதுக்கு இல்லை நான் சொல்கிறது தளபதிண்ணா, அவ்வளோதாண்ணா. தளபதிக்காக தான் வந்தது. எத்தனை ரிலீஸ் பண்ணாலும் பார்க்க தான் போகிறேன். இப்போ பார்க்குறப்போ ஒரு வெறியோட பார்க்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு தளபதியோட இது அவரோட அடுத்து வர போகிறது. ஸோ மீடியான்ற சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அடுத்து வருது 2026 நம்ம தானா. நான் நைட் ஷீட் போடுறேன், இன்னும் தூங்கலை. இனிமேல் தான் போயிட்டு நானும் ரெஸ்ட் எடுக்கணும். நன்றிடா ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து புது ரிலீஸ் படம் மாதிரி இருக்குது. 1000 படம் வந்திருக்கலாம், ஆனால் 1900 படம் இது லாஸ்ட் படமாக இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதியை. அவர் அரசியலில் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு படம் எடுத்தால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, உள்ள ஓனரே என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார்னா 2019 படம் ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி சொன்னார். 17 அப்போ இருந்த அதே வைப்பு நாங்கள் இப்போ பார்க்குறோம். புது படம் மாதிரி தான் இருக்குன்னு ஓனரே உள்ள சொன்னார். நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப. அதான் சொல்கிறேனே, இந்த படம் விஜயோட லாஸ்ட் படமாக இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருக்கு. வேற எதுவும் இல்லை. நன்றி. செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த படம் மட்டும் லாஸ்ட் படமாக இருந்திருந்தா மாஸ் பண்ணி லாஸ்ட். இங்கே மெர்சல் ரீரிலீஸே இப்படி இருக்குன்னா அப்போ ஜனநாயகன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கே தொண்டை கட்டிக்கிச்சு. ஜனநாயகனுக்குலாம் என்ன ஆக போதோ. நல்லா இந்த படம் என்ன சொல்றது புரியல. மஜாவாக இருக்கு. வேற என்ன திருப்பி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வைப்பே நல்லா இருக்குது. எல்லாருமே டான்ஸ் ஆடிருந்தோம். 10 நிமிஷத்துக்கு மேட்ச் அப்லாம் இருக்குது. எல்லாமே மஜாவாக இருக்குது.